தற்கொலை செய்தவருக்கு தொழுகை நடத்தலாமா? அப்படி நடத்தக்கூடாது என்று சொன்னால் போதை குடிக்கக்கூடிய வளமை உள்ளவர் மரணித்தாலும் அவருக்கும் நம்ம தொழுகை நடத்தலாமா? காரணம், போதையும் கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமமாக உள்ளதல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு சவர் கேள்வி கேட்குறாரு. இதில் தற்கொலை செய்தவருக்கு தொழுகை நடத்தலாமா என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல் செய்தி, நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, 978வது இலக்கம். முஸ்லீமுடைய இலக்கங்கள் சொல்கிற நேரத்தில் அது தமிழ் கிரந்தத்துக்கு வேறுபடலாம். ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அம்பால் தன்னை தற்கொலை செய்து கொண்ட ஒரு மனிதர் கொண்டு வரப்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் யுஸல்லி அலைஹி, அவருக்கு தொழுவிக்கவில்லை என்று சஹீஹ் முஸ்லிமில் ஒரு செய்தி வருகிறது. இதே செய்தி சுனன் இப்னு மாஜால வக்கானதாலிக்க அதபன் லஹு அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி வருதுன்னு சொன்னால், அவரை இது போன்ற நிகழ்வுகளை ஒழுக்கப்படுத்துவதற்காக, இது போன்று நடக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கப்படுத்துவதற்காக செய்தார்கள் அப்படி என்ற ஒரு மேலதிகமான ஒரு அறிவிப்போடு இப்னு மாஜா, முஸ்னத் அஹமத் போன்ற கிரந்தங்களில் வருகிறது. சஹீஹ் முஸ்லிமில் வர விஷயத்தில் வர ஹதீஸில் இது அதாவது ஒழுக்கப்படுத்துவதற்காக என்ற வார்த்தை வரல, ஆனால் அதே செய்தி தான் முஸ்னத் அஹமதில், அதே போல் சுனன் இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் வருகிறது ஒழுக்கப்படுத்துவதற்காக என்ற வார்த்தையோடு. இதில் இந்த ஒழுக்கப்படுத்துவதற்காக என்ற வார்த்தையோடு வரக்கூடிய அந்த செய்தியில் ஷரீக் இப்னு அப்துல்லா அல் காதி இடம்பெறுகிறார். இவர் செய்யுல் ஹஃபில், அதாவது மனன குறைபாடானவர். இமாம் அஹமது இப்னு ஹம்பல், முஸ்னத் அஹமதில் இமாம் அஹமது பின் ஹம்பலுடைய மகன் அப்துல்லா சொல்கிறாரு, இந்த ஜியாதா, இந்த மேலதிகமாக வரக்கூடிய, அதாவது ஒழுக்கப்படுத்துவதற்காக என்று வரக்கூடிய அந்த மேலதிக தகவல், இது ஷரீக் இப்னு அப்துல்லா அல் காதி என்ற அந்த பலகீனமான அறிஞருடைய தகவல் தானே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக வரக்கூடிய அறிவிப்புகளில் வேறு எந்த அறிவிப்புகளில் இதை காண முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி, அதாவது ஒழுக்கப்படுத்துவதற்காக என்ற அந்த வார்த்தை ஹதீஸில் வரக்கூடிய செய்தி பலகீனமாக இருந்தாலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கவில்லை என்று வருது, அது ஒழுக்கப்படுத்துவதற்காகத்தான் செய்தார்கள் அப்படி என்ற செய்தி பலகீனமாக இருந்தாலும் கூட, அதாவது மேலதிகமாக வரக்கூடிய அந்த செய்தி ஒழுக்கப்படுத்துவதற்காக அப்படி செய்தார்கள் என்ற வார்த்தை பலகீனமாக இருந்தாலும் கூட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செய்தவருக்கு ஏன் தொழுவிக்கவில்லை? 2 காரணம் நம்ம சொல்லலாம். ஒன்று, தற்கொலை செய்தவர் நிரந்தர நரகவாதி என்பதின் காரணமாக அவர் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கவில்லை, அவர் காஃபிராகி விட்டார் என்ற கருத்திலே நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இன்னொன்று என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி தொழுவிக்காமல் பலருக்கு அப்படி செஞ்சுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது கடன்காரர்களுக்கு தொழுவிக்காமல் இருந்திருக்கிறாங்க. அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த கனிமத்து பொருளில் எடுத்துக்கொண்டவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிக்காமல் இருந்திருக்கிறாங்க. அதுபோல் தற்கொலை செய்தவருக்கு தொழுவிக்காமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்காமல் இருந்தாலே அவர் காஃபிர், அவருக்கு தொழுவிக்கக்கூடாது என்ற கருத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்காமல் இருந்ததில்லை. இப்படியும் புரிஞ்சுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கப்படுத்துவதற்காக, அதாவது கடன்காரர் அவசரமாக கடனை கொடுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்திருக்கிறார்கள். அதே போல் மோசடி செய்தால் அந்த மோசடியுடைய பாரதூரத்தை உணர்த்துவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்காமல் இருந்திருக்கிறாங்க. அதே போல் தற்கொலை என்பது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை, இது போன்றவர்கள் இந்த மாதிரி நடந்தால் தனக்கு ரசூலாங்க தொழுவிக்க மாட்டாங்க என்று உணர்த்துவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அதாவது தொழுவிக்காமல் இருந்திருக்கிறார்கள் என்று நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் ஏற்றமான ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நடைமுறைகள், அதாவது மோசமான இது போன்ற நடைமுறைகளை தான் போய் தொழுவிக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு தவிர்த்து கொண்டார்கள். குடும்பத்தில் உள்ளவர்களோ உறவுகளோ அதாவது அவரை பொறுப்பெடுத்து தொழுவித்துக் கொள்வார்கள். மற்றபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிக்கல காரணம் என்ன சொன்னால், ஒழுக்கப்படுத்துவது, இது போன்ற விஷயங்கள் சமுதாயத்தில் குறையணும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்தார்கள் என்ற விளக்கம் தான் பொருத்தமானது. காரணம், அவர் காஃபிராக இருந்திருந்தால் முஸ்லீம்களுடைய மயவாடியில் ரசூலுல்லாஹ் அடக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பாங்க. அதுபோல் அவர் குளிப்பாட்டுறது, கபனிடுறது, இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் அங்கே தவிர்க்கப்பட்டிருக்கும். சஹாபாக்களுக்கு தொழுவிக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பாங்க. இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் தொழுவிக்கவில்லை என்று தான் வருகிறதே தவிர மற்றவர்கள் தொழுவித்தார்களா இல்லையா என்ற செய்தி வரல. ரசூலுல்லாஹ் தொழுவிக்கவில்லை என்பது மற்றவர்கள் தொழுவிக்கவில்லை என்று என்ன செய்யாது, எப்பயுமே குறிக்காது. எனவே வெறுமனே தொழுவிக்கவில்லை என்பதை வைத்து தற்கொலை செய்தவருக்கு தொழுவிக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு வரக்கூடாது. இது நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். என்னன்னு சொன்னால், முக்கியஸ்தர்கள், அதாவது பள்ளி இமாம்கள், அதுபோல் அங்கே ஊரில் உள்ள பள்ளி தலைவர்கள், மார்க்க அறிஞர்கள், இது போன்ற பெரும் பாவங்களை பகிரங்கமாக செய்து கொண்டு மரணிக்கக்கூடியவர்களுக்கு,
பாவங்கள் எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் இப்படி வட்டியை பகிரங்கமாக எடுத்துக்கொண்டு பகிரங்கமாக 5 நேரம் தொழாமல் இருந்து பகிரங்கமாகவே பொய் சொல்லக்கூடியவர்களாக இருந்து பகிரங்கமாகவே சாராயம் குடித்து கொள்ளவர்கள், அந்த ஊரில் ஹராமான தொழில்களை பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பள்ளியுள்ள இமாம்கள் முந்தி அடிச்சுட்டு போய் தொழுவிக்கிறதும் பள்ளியில் உள்ளவர்களுடைய தலைவர்கள் போய் தொழுவிக்கிறதும் இது போன்ற செயல்களை ஊக்குவிக்கும் என்ற காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தவிர்த்தார்கள் என்ற அந்த விளக்கம் தான் பொருத்தமானது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதே போல இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இது போன்ற பல அறிஞர்கள் இந்த நிலைப்பாடை என்ன செய்திருக்கிறார்கள், எடுத்திருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதுதான் பொருத்தமானது. தற்கொலை செய்தவருக்கு தொழுவிக்க கூடாது என்பதல்ல. தற்கொலை செய்தவரை பொறுத்தவரையும் குடும்பத்தவர்கள் என்ன செய்யலாம், தொழுவித்துக் கொள்ளலாம். பள்ளியில் உள்ளவர்கள் நம்ம தொழுவிக்க மாட்டோம், பள்ளி இமாம்கள் என்ன செய்ய மாட்டார், இந்த தொழுகை நடத்த மாட்டார் அப்படி என்று சொல்வது என்ன. அதுபோல் இது போன்ற பள்ளி முக்கியஸ்தர்கள் அதை தவிர்ப்பது, இது போன்ற பாவங்கள் ஊரில் தங்களை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வழியாக என்ன செய்யும், அது அமையும் என்ற அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முன்மாதிரி என்ன செய்கிறது, எங்களுக்கு காட்டுகிறது. அல்லாஹு அலம்.